பந்தை சேதப்படுத்தியதாக அஸ்வின் மீது புகார் எழுந்திருக்கிறது. டிஎன்பிஎல் தொடரில் ரவிச்சந்திரன் அஸ்வின் பந்தை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பந்தை சேதப்படுத்தியதாக மதுரை அணி புகார் தெரிவித்திருக்கிறது. டிஎன்பிஎல் தொடரில் ரவிச்சந்திரன் அஸ்வின் பந்தை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்திய அணியின் முன்னணி கிரிக்கெட் வீரராக திகழக்கூடிய அஸ்வின் மீது டிஎன்பிஎல் தொடரில் பந்தை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. ரவிச்சந்திரன் அஸ்வின் பந்தை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பந்தை சேதப்படுத்தியதாக மதுரை பேந்தர்ஸ் அணி புகார் தெரிவித்திருக்கிறது. உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க மதுரை அணிக்கு டிஎன்பிஎல் நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், நேற்று முன்தினம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டியில திண்டுக்கல் டிராகன்ஸ் மதுரை பேந்தர்ஸ் அணிகள் மோதின 9 விக்கெட் வித்தியாசத்துல திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி பெற்றக்கூடிய நிலையில் தான் மதுரை பேந்தர்ஸ் அணி நிர்வாகம் தரப்பில் இருந்து அந்த போட்டியின் போது அஸ்வின் திட்டமிட்டு பந்தை சேதப்படுத்தியதாக பால் டேம்பரிங் செய்ததாகவும், எனவே அந்த போட்டியினுடைய புள்ளிகளை திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்கு பெற்று மதுரை பேந்தர்ஸ் அணிக்கு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக போட்டியின் போது அஸ்வின் மற்றும் அஸ்வின் தரப்பக்கூடிய திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியினர் அந்த பந்தை டவல்ல கெமிக்கல் பயன்படுத்தி பந்தை சேதப்படுத்தியதாகவும், அதன் பின்பு பந்து பேட்டில் படும்போது ஒரு மெட்டலிக் சவுண்ட் வந்ததாகவும், எனவே இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று மதுரை பேந்தர்ஸ் நிர்வாகம் தரப்புல இருந்து தமிழ்நாடு பிரீமியர் லீகினுடைய நிர்வாகத்திற்கு புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு போட்டி குறித்து புகார் அளிக்க வேண்டும் என்றால் போட்டி முடிந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக புகார் அளிக்க வேண்டும். இருப்பினும் இவர்கள் 24 மணி நேரத்திற்கு பிறகு புகார் அளித்ததாக கூட இந்த விவகாரம் குறித்து உரிய ஆவணங்களை மதுரை பேந்தர்ஸ் அணி நிர்வாகம் தரப்புல சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அந்த ஆதாரத்தை பார்த்த பின்பு விசாரணைக்கு உகந்ததா என பார்த்த பின்னர் விசாரணைக்கு உகந்ததாக இருந்தால் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க தயாராக இருப்பதாகவும், எனவே உரிய ஆவணங்களை தற்போது ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மதுரை பேந்தர்ஸ் அணிக்கு தற்போது தமிழ்நாடு பிரீமியர் லீக் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.